இது என்ன வண்டினா ஹீரோ தேசிங் வண்டி. இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நண்பன் தான் எடுத்திருக்காப்புல. வண்டி கம்பெனிலே நின்ற வண்டி. ஆமாம், அதாவது எக்ஸ்சேஞ்சில் கஸ்டமர் கொடுத்துட்டு வர வண்டி எடுத்திருக்காங்க. நண்பன் ஷார்ட் பண்ணாமல் வண்டி எடுத்திருக்காங்க. யாரும் இந்த தவறை செய்யாதீங்க. ஷார்ட் பண்ணாமல் எப்போவுமே வண்டி எடுக்கக்கூடாது. இப்போ பிரிக்க ஒவ்வொரு வேலையாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால வண்டி ஓடிக்கிட்டு இருக்க வண்டியை தான் நீங்கள் எப்போவுமே செகண்ட் ஹேண்டாக ரேட்டு பேசி எடுக்கணும். ஒரு மெக்கானிக்கிட்ட காட்டியில் உங்கள் விவரம் தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க இந்த லாக்கு மாற்றுறோம். நாங்கள் அவளே லாக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தா லாக்கு, இந்த சீட்டு கேபிள், ஆமாம் டேங்க் முடி கேபிள் எல்லாம் மாற்றுறோம். இது சீட்டு கேபிள், டேங்க் முடி கேபிள் இந்த கோர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேபிள் மாட்டணும்னாக்க எல்லாத்தையும் நீங்கள் கழட்ட தான் வேணும். அதாவது இந்த டூமு, இந்த ஃப்ரெண்டு ஷீல்டு, இந்த உள்ள ஷீல்டு உள்ள டேக் போட்டிருக்கேன். அதனால் இதையும் கொஞ்சம் கழட்டி, அதை கழட்டினா லாக் மாட்ட முடியும். லாக் மாட்டுறதுக்கு முதல்ல எதை கழட்டோம்னா இதெல்லாம் கழட்டி இந்த மண்டையும் தனியாக டாப்பை கழட்டி ஸ்க்ரூவை சொடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சொடி வச்சு தான் நீங்கள் இந்த ஸ்க்ரூவை கழட்ட முடியல. ஸ்க்ரூவை கழட்ட முடியாது. ஆமாம், இது டாப்பை தூக்குனா தான் நீங்கள் வேலை டக்குன்னு முடியும். இதை டாப்பை மேலே தூக்காமல் நீங்கள் எவ்வளோ தான் மல்லு கட்டினாலும் சரி, அதனால ஒரு நாளாக மல்லு கட்டிக்கிட்டே இருக்குன்னு வேலை அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதனால் இந்த லாக்கு மாற்றும்போது இந்த மண்டையில் தூக்கிட்டு இந்த மாதிரி திருப்பியை சொறி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டில் நின்றுக்கிறேன். ஆமாம், கேபிள் மாட்டுறதுக்கு பாருங்கள் எதை கழட்டணும். கழட்டி உள்ளே இந்த வாய் டேக்குன்னா வரேன். ஆமாம், கொஞ்சம் பொறுமையாக தான் உள்ளே விட்டு நீங்கள் எடுக்கணும். அவசரப்பட்டு உரியாகியா இடையில மாட்டிக்கிடுச்சுன்னா சிரமம். மாட்டிக்கிடுச்சுன்னா என்ன, எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். ஆமாம், அதுமாதிரி பேக்கில் பாருங்கள். இது எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டில் உள்ள டேங்க் முடியாது செட்டு இந்த கழட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த செட்டு இது எல்லாத்தையும் கலட்டினா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கேபிள்லாம் மாட்ட முடியும். கொஞ்சம் பொறுமையாக கலட்டி இது பண்ணணும். ஆமாம், இந்த வேலையில் மட்டும் அவசரப்பட்டு செஞ்சிடாங்க. இந்த மாதிரி மாடலுக்கு ரொம்ப பொறுமையாக கழட்டணும். சப்போஸ் இடையில சிக்கிக்கிட்டாலும் இந்த டோர்னால் கழட்டுறாப்புல வரும். இப்போ இடையில சிக்காமல் தான் ஒவ்வொன்றா நைஸாக உருவிட்டு இருக்கேன். இடையில சிக்கிச்சுன்னா கண்டிப்பான முறையில் கழட்டிடுங்க. முக்கியமாக இந்த ஷீல்டெல்லாம் கொஞ்சம் கழட்டி ஓப்பன் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கேபிள் மாட்ட ஈஸியாக இருக்கும். ஆமாம், சில பேர் கட்டி அப்படியே இழுப்பிய அது பழைய மாடலுக்கு ஏதாவது பொருந்தும், புது மாடலுக்குலாம் பொருந்தாது. இடையில ஏதாவது பிடிக்கிட்டு வந்து இல்லை புது கேபிளே இடையில கட் ஆகிடும். அதனால் எல்லாத்தையும் முறையாக கழட்டி முறையாக மாட்டுங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆமாம், நன்றி, வணக்கம்.